ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வெள்ளை பணியாரம் செய்ய போகிறோம். வெள்ளை பணியாரம் வந்து ஒரு செட்டிநாடு ரெசிபி. வெள்ளை பணியாரமுக்கு வந்து நம்ம மாவு பச்சரிசியும் உளுந்தும் மாத்திரம் இருந்தால் போதும். இது ரெண்டும் தான் அதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. பொன்னி பச்சரிசி காட்டிலும் மாவு பச்சரிசி யூஸ் பண்ணோன்னா நல்லா பணியாரம் நல்லா சாஃப்டாக நல்ல குட் டெக்ஸ்சர் கலரோட கிடைக்கும். வந்து நீங்கள் வந்து எந்த கப்பில் நீங்கள் பச்சரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் எடுத்துட்டு அதை வந்து கையில் வந்து லெவல் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா அரிசி எல்லாம் கீழே விழுந்துடும். அதை லெவல் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே கோபுரமாக நீங்கள் உளுந்து வைக்கணும். இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டு. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். மேபி அந்த கப்பில் வந்து உங்களுக்கு 1 கப் ஆஃப் லெவல்டு 1 கப் ஆஃப் மாவு பச்சரிசியும் அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் உளுந்து தான் உங்களுக்கு தேவைப்படும். வந்து உளுந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அந்த உலக்கில் வந்து உலக்கா கப்பு அதில் வந்து கோபுரம் மாதிரி இருக்கும். அரிசியும் உளுந்தும் சேர்ந்து மினிமம் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 3 to 4 hours ஊற வச்சிங்கன்னா கிரைண்டரில் நல்லா மாவு மாதிரி அரைப்படும். அப்புறம் உங்களுக்கு வந்து வெள்ளை பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து மிக்சிலையும் கிரைண்ட் பண்ணலாம். பட் கிரைண்டரில் பணியாரம் வரும் மிக்சியில் பண்ணாலும். பட் கிரைண்டரில் ஆட்டி நம்ம பணியாரம் சுடுற சாஃப்ட்னஸ் இதில் இருக்காது. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வெள்ளை பணியாரம் எப்படி செய்கிறதுன்றத. வெள்ளை பணியாரம் வந்து செட்டிநாட்டில் ரெசிப்பியில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக ஃப்ரம் ஸ்மால் ஃபங்க்ஷன் டு பிக் ஃபங்க்ஷன் என்னவாக இருந்தாலும் வந்து ஒரு அந்த இலையில் வந்து கண்டிப்பாக ஒரு பலகாரமாக வெள்ளை பணியாரம் இருக்கும் ஒரு மீலுக்கு. ஸோ என்னோடய மெஷர்மெண்ட் கப்பில் இப்போ நான் வந்து 1 கப் ஃபுல்லாக மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கையால் இதை லெவல் பண்ணிடுவோம். லெவல் பண்ணிவிட்டு இப்போ நான் உளுந்து எடுக்கிறேன். உளுந்து வந்து ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி போடுறேன். கோபுரமாக தெரியுது இப்போ இது மாவு பச்சரிசியும் உளுந்தும். இப்போ இதை நீங்கள் ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸு இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 400 ml வாட்டர் இதில் போர் பண்ணிடுங்க. மினிமம் 3 to 4 hours இது நல்லா ஊறி இருக்கட்டும். இப்போ இதை நல்லா கிரைண்டரில் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு ஆட்டிக்கங்க. ஒரு 15 மினிட்ஸில் ஆட்டிடும். இது 1 கப் தானே நான் எடுத்திருக்கேன். ஸோ 15 மினிட்ஸில் ஆட்டிடும். லைட்டாக கை விட்டுக்கோங்க. கை விட்டுட்டு நல்லா மாவு நல்லா சாஃப்டாக ஆட்டிடும். அதுக்கப்புறம் ஒரு வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக நம்ம ஊற வச்ச தண்ணியே இதில் இந்த மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து வெள்ளை பணியாரம் ஊற்ற முடியும். ரொம்ப வாட்டரியாக இருந்ததுன்னா நம்ம ஆயிலில் பணியாரம் ஊற்றும் போது எல்லாம் பிரிஞ்சிரும். ஸோ இந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். டைரெக்டாக நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சியை கொண்டு வாங்க. இப்போ இது வந்து ரைட் கன்சிஸ்டன்சி. நம்ம கரண்டியில் வந்து போர் பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சம் வாட்டரியாகவும் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சட்டியில் வந்து ஒவ்வொரு பணியாரமாக தான் ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு ஒரு பணியாரம் தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு அளவான எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நான் எடுத்திருக்க ஒரு கரண்டிக்கு ஃபுல்லாக ஒரு கரண்டி எண்ணெயில் ஊற்றி இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் ஒரு 1/2 மினிட் கூட போதும். 1/2 மினிட்டில் இது ஜஸ்ட்டு திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு வெள்ளை பணியாரத்தை நீங்கள் எடுத்துடலாம். இதை வந்து திருப்பி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேக விடணும்னு தேவையில்லை. ஒருக்கா திருப்பிட்டோம்னாவே போதும். பணியாரத்தை நம்ம எடுத்துடலாம்.
ஸோ இதே மாதிரி நான் மாவை ஆட்டியிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு 20 பணியாரம்ஸ் வந்துச்சு. எப்போயுமே மாவு எடுக்கும்போது நீங்கள் அந்த சட்டியில் வந்து கரண்டியை வச்சு வலிச்சிருங்க வந்து, அப்போ தான் அந்த எண்ணெயில் வந்து ட்ராப்பாக மாவு விழுகாது. இப்போ பாருங்கள் வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் பணியாரம் வேகுது. ஜஸ்ட்டு ஒரே ஒருக்கா நீங்கள் திருப்பி விட்டுருங்க, அது எனஃப். 2-3 டைம்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பணியாரத்தை நீங்கள் திருப்ப வேணாம். அப்படி திருப்பினீங்கன்னா ரொம்ப ஃப்ரைட் ஆயிரும் பணியாரம், அதோட ஒயிட் கலரும் போயிடும், ஓரம் பூரா ஃப்ரைட் ஆயிரும் அப்புறம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் திருப்பிடுங்க, திருப்பிட்டு நீங்கள் பணியாரத்தை எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வராது, அப்புறம் நமக்கு அந்த ரைட் கன்சிஸ்டன்சி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னா வெள்ளை பணியாரம் நல்லா வரும். இதுக்கு நமக்கு வந்து வரமிளகா சட்னி, தக்காளி சட்னி, கதம்ப சட்னி, டேங்கர் சட்னி எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப்புக்கு என்னோடய லேடில் கரண்டி சைஸுக்கு எனக்கு 20 பணியாரம் வந்துச்சு. இது வந்து கரண்டி வந்து என்ன கரண்டி எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப குழிக்கரண்டி எடுத்தோம்னா அப்புறம் இட்லி மாதிரி வந்துடும். ஸோ ஃப்ளாட் டைப் ஆஃப் கரண்டி தான் எடுக்கணும். இப்போ நான் ஒரு கரண்டி வச்சு யூஸ் பண்ணுறேன், எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது, அதில் குழியே இருக்காது. ஸோ அந்த டைப் ஆஃப் கரண்டி அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் வெள்ளை பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு எப்படி வெள்ளை பணியாரம் பண்ணுறதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வரும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.